கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். இந்த காலை வேளை தியானத்திற்காய் சங்கீதம் 20வது சங்கீதம் 1வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. பிரியமான தேவ பிள்ளைகளே, தாவீது பாடின ஒரு மகிமையான ஒரு சங்கீர்த்தனமாக இந்த 20வது சங்கீர்த்தனம் இருக்கிறது. இதனுடைய 1வது வசனம் சொல்லுகிறது, ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. ஆபத்தான நேரங்கள் வரும் பொழுது, திடீரென நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஆபத்தான அனுபவங்கள் கடந்து வரும்போது, அப்படிப்பட்ட நேரங்களிலே நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்துல நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் அவர் உனக்கு செவி கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வார்த்தை இப்படி சொல்லுகிறது, ஆபத்து காலங்கள் வரும்போது நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நெருக்கமான சூழ்நிலைகள் நம்முடைய ஜீவிதத்தில் கடந்து வரும்போது நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்தால் ஆண்டவர் நிச்சயமாய் அந்த நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் அவர் உதவி செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உமது நாமம், யாக்கோபின் தேவனுடைய நாமம் எப்படி இருக்கிறதாம்? உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறது. சோதரம், உயர்ந்த அடைக்கலமாய். சோதரம், ஆபத்து நாட்களிலே நாம் ஆபத்திலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, ஆபத்திலே நம்முடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படாதபடிக்கு, ஆபத்திலே கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் கர்த்தருடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பிரியமான தேவ பிள்ளைகளை, அவர் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறதுனால, அவருடைய நாமம் நமக்கு பெரிய ஒரு அடைக்கலமாய் இருக்கிறதுனால, ஆபத்துகள், வியாதிகள், துன்பங்கள் நம்முடைய ஜீவிதங்களில் கடந்து வரும்போது அவைகளிருந்தெல்லாம் காப்பாற்றுகிறார். பாருங்கள், கடந்து போன 2 வருடங்களுக்கு முன்பதாய் கொரோனா என்ற ஒரு பெரிய ஆபத்து தேசத்திலே கடந்து வந்தது. சுனாமி என்ற பெரிய ஆபத்து கடந்த காலங்களிலே சில வருடங்களுக்கு முன்பாய் கடந்து வந்தது. ஆனாலும் கர்த்தர் இப்படிப்பட்ட ஆபத்துகள் கடந்து வரும் பொழுது அவருடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருந்து இப்படிப்பட்ட பெரிய ஆபத்துகளிலிருந்து கர்த்தர் நம்மை இன்றைக்கும் காப்பாற்றி நடத்துகிறார். தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க. நெருக்கமான காலங்களிலே கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம். அந்த விலையேற பெற்ற திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுப்பா, உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை, வேறொரு நாமத்தினாலே ரட்சிப்பும் இல்லை. அந்த உம்முடைய பரிசுத்த நாமம் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருந்து எங்களை எல்லாவித தீங்குகளுக்கு விலக்கி காத்துக் கொள்வதாக. ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். இந்த நாளையும் ஆசீர்வாதமாக்கி தாரும். ஒவ்வொரு நிமிஷங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து எங்கள் தேவைகளை சந்தித்து, எங்கள் வாகன பிரயாணங்களிலே கர்த்தர் கூட இருந்து, நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து எங்களை நடத்தணுமே. ஆண்டவரே, பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாரையும் அந்தந்த இடங்களில் பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை தருகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.